கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே நம்மோடு கூர்ந்த பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு தியானத்துக்கு என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே எங்கு பார்த்தாலும் கலக்கம், வேதனை, பயங்கள், பலவிதமான வேதனைகளால் உண்டாகிற குமுறல்கள், கண்ணீர்களை எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செய்திகளை வாசிக்கும் போது, மீடியாக்களை பார்க்கும்போது அவைகள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பலவிதமான கோர காட்சிகளை கொண்டு வரும்போது, அந்த கோர காட்சிகள் எல்லாம் நமக்கு பயத்தை, கலக்கத்தை கொண்டு வருகிறது என்பது உண்மைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே, மெய்தேவனாகிய யெகோவா தேவன் மேலே நீங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் ஆயிருங்கள். நம்முடைய ஆண்டவர் அந்த கலக்கத்தின் மத்தியிலும், இந்த மோசமான சூழ்நிலைகள் மத்தியிலையும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மை செய்யவும், நம்மை பாதுகாக்கவும், நமக்கு உதவி செய்யவும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பயங்கள் வரும்போது, கலக்கங்கள் வரும்போது, யார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பயம் அல்லது கலக்கத்தை தன் மனதிலே உடையவராக இருக்கிறாரோ, அப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த பயம் அவனை வித்தியாசமான உணர்வுகளுக்குள்ளே ஒரு மனிதனை நடத்துகிறதாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தார். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவருடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது என்று பார்க்கிறோம். ஆம், அங்கே பெல்ஷாத்சார் என்று சொல்லப்படுகிற ராஜா, அவன் விருந்து செய்து பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களிலே அவன் முறைகேடாய் பானங்களை பண்ணின போது ஒரு உறுப்பு கை உறுப்பு அங்கே சுவரிலே சில எழுத்துக்களை எழுதுவதை கண்டபோது அவன் பயந்தான், கலங்கினான். அவருடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவருடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். பய உணர்வு நடுக்கத்தை கொண்டு வரும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுவீர்கள் என்று சொன்னால் ஒரு விதமான நடுக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருக்கலாம், வயது எவ்வளோ பெரிதாக வயது எவ்வளோ கூடியிருந்தால் இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், திடகாத்திரம் உள்ளவராக இருக்கலாம். ஆனால் அந்த பயம், கலக்க உணர்வு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நடுக்கத்தை கொண்டு வந்துவிடும். ஆகையால்தான் நீங்கள் பயப்படாதிருக்க வேண்டும், நீங்கள் பயப்படாதிருக்க வேண்டும், கலங்காதிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, கலக்கம் என்ன செய்யும் தெரியுமா? அது ஓடி ஒளிய செய்யும்.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கலக்கம் உண்டாகும் என்று சொன்னால் அந்த மனுஷனை ஓடி ஒளியச் செய்யக்கூடியதாக அது இருக்கும். அந்த கலக்கம் வந்த மனிதன் ஓடி ஒளிந்து கொள்ளுவான். எப்படி என்றால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கிறோம். தாவீது சவுலை நோக்கி சொல்லுகிறான், இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. இந்த பெரிய அரக்கனா இருந்த கோலியாத்தை அவன் பாளையத்தில் வந்து அவன் பேசும்போது, சவால் விடும்போது, தேவதை தூஷிக்கும் போதெல்லாம் அங்கே ராஜாவும் சரி, சேனாதிபதியும் சரி, வீரர்களும் சரி, அவர்கள் எல்லாரும் இருதயம் கலகி அவர்கள் எல்லாம் ஓடிப்போய் அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த பயம் ஓடி ஒளிந்து கொண்டு நாம் யார், எப்படிப்பட்டவர்கள், எப்படி வாழ பிறந்தவர்கள், எப்படி சாதிக்க பிறந்தவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர் யார், நாம் எப்படிப்பட்ட கணத்துக்குரிய பாத்திரங்கள், நாம் எப்படிப்பட்ட சாதனையாளர்கள், எப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது, எப்படிப்பட்ட மகிமை மேன்மை இருக்கிறது என்பதை நாம் உணராத நிலையில் நாம் ஓடி ஒளிந்து ஒரு வாழக்கூடிய, பயந்து வாழக்கூடிய அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்மை முடக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியரிலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பின்பகுதியில் எவ்விதமாய் சொல்கிறார், கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை. கலக்கம் மன முறிவை உண்டாக்கும். அவ்வளோதான் வாழ்க்கை. ஏன் வாழ்கிறோம், செத்து போவோம் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. கலக்கத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடித்து கொள்ளக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. எலியா கூட அப்படித்தான் ஒரு முறை சொன்னார், போதுமாண்டவரை என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். தேவன் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், மேன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த மேன்மைகளை, அந்த தேவ திட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும், செய்ய வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். ஆம், நல்ல ஒரு போராட்டத்தை போராடணும். நாம் நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக இந்த உலகத்தில் வாழணும், கர்த்தருக்காக சாதிக்கணும், இந்த உலகத்தில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆனால் தவறான இந்த கலக்கத்திற்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்கள் மரணத்தை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருபோதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இடம் கொடுக்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஒருபோதும் வாயில் நான் சாகிறேன்னு சொல்லாதீங்க. அது பயந்தனுடைய வார்த்தை, கலக்கமடைந்தனுடைய வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தை வேண்டவே வேண்டாம். கர்த்தருக்கு துதியும் சோதரமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனையாக இருக்கிறத சொல்லி யோசித்து பாருங்கள். நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமையில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறதே. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுது உற்சாகமாக இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில் கலக்கம் வருகிறது சொன்னால் சில காரியங்கள். ஒன்று, யோபுல சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால்
ஆயாசப்படுகிறீர். அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். ஆம், துன்பம் வரும்போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துன்பம் வரும்போது கலக்கம் உண்டாகிறது, வேதனை உண்டாகிறது, பயம் உண்டாகிறது, ஆயாசப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு துன்பம் உங்கள் வாழ்க்கையில் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் ஆண்டவர் உங்கள் துன்பத்தை, உங்கள் வேதனைகளை மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் யெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிற ஆண்டவர். எங்கும் துக்கங்களும் வேதனைகளும் சஞ்சலங்களும் நிரம்பி இருக்கிற வேளையில் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லையே, அவர் தூங்குவதில்லையே. உன்னை காக்கிற தேவன் தூங்குவதில்லையே, அவர் உறங்குவதில்லையே. அவர் இரவும் பகலும் காக்கிறவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாக அவங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட நிலைகளிலே மனிதர்கள் காணப்படுவதற்கு அதை குறித்த கவலை, எனக்கு இந்த வியாதி வந்துருமோ, இந்த பிரச்சனை வந்துருமோ, என் வருமானத்தில் பாதிப்பு உண்டாயிருமோ, என் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுருமோ என்றதான எண்ணங்கள் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆம், நீ கலங்க வேண்டாம். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆமென். பக்கத்து வீட்டில் வியாதி இருந்தால் என்ன, சூழ்நிலைகள் மோசமாக இருந்தால் என்ன, உங்களுடைய ஆண்டு உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் ஆண்டு உயிரோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவில்லை என்று சொல்கிறாரே. பயப்படாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் அங்கே துஷ்ட ஆமா நிமித்தமாக அந்த சூசான் நகரமே கலங்கிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சூசான் நகரமே கலங்கிற்று. சத்துருடைய சதி செயல். ஒருவேளை சத்துருடைய போராட்டத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரலாம். ஆனாலும் ஜெயங்கொள்கிறவரோ கர்த்தர், ஜெயங்கொள்கிறவரோ கர்த்தர். அவர் சாத்தானின் தலையை சிலுவையிலே அவர் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்த ஆண்டவராகவே இருக்கிறார். சங்கீதம் 30:7 வசனத்திலே சொல்லும்போது சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கலக்கம்? அதுக்கு காரணம் அவர் சொல்லுகிறார், உமது முகத்தை நீ மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன், நான் கலங்கினவனானேன் என்று சொல்லுகிறார். முகத்தை மறைத்தல். தேவன் தம்முடைய முகத்தை மறைக்க நிமித்தமாக அவர் கலக்கம் அடைந்தார். நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் இல்லை. நான் போராடுகிறேன், தேவன் எனக்கு உதவி செய்வது போல தெரியல இதை நினைச்சு கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தமது முகத்தை மறைக்க மாட்டார். அவர் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார், உங்களுக்கு மறைக்க மாட்டார். எளியவனுடைய கூக்குரலுக்கு தன் முகத்தை மறைக்க மாட்டார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவருடைய முகம் மறைக்கப்படாது. ஆம், உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண, அவர் தம்முடைய நீதியை விளங்க பண்ண உண்மையிலவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு பயந்தோர் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். ஆம், உங்கள் மீதே நீதியின் சூரியன் உதிப்பார். அவர் செட்டுகளின் கீழ் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் உங்களை சந்திக்கும். நீங்கள் புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல துள்ளி குதித்து நீங்கள் சத்துருவை அழித்து போடத்தக்கதாக ஆண்டவர் உங்களை கொண்டு கிரியை செய்ய உண்மையிலவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆம், எம்பிரியுங்கள்,
சத்தமாய் துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஆராதியுங்கள். பவுல் சொல்லுவது போல 2 தீமோத்தேயுல 1:12 இவ்விதமாய் சொல்கிறான் பாருங்கள், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆம், இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆம், என் ஆண்டவரை நான் அறிவேன் என்று சொல்லுங்கள். என் ஆண்டவர் யார் என்று எனக்கு நன்றாய் தெரியும். என் ஆண்டவரை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஆம், கர்த்தரை அறிகிற அறிவு எல்லா பயத்திற்கும் எல்லா திகிலுக்கும் உங்களை விலக்கி அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. ஆம், கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? யோவான் 21:5 அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து இவ்விதமாக அழைக்கிறார், பிள்ளைகளே பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கிறார். ஆம், ஒரு தகப்பனாய் நமக்கு இருக்கிறார். அகில உலகத்தையும் உண்டாக்கிய அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தகப்பனாய் அப்பாவாய் இருக்கிறார். அப்பா பிள்ளைகளிடத்திலே அவர் உள்ள பாசம் பெரியது. உபாகமம் 1:31 அவர் இவ்விதமாய் சொல்கிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்கிறார். இதுவரைக்கும், இந்த நாள் வரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்தவர் அவர்தான். எப்படி சுமந்து கொண்டு வந்தார்? ஒரு தகப்பனை போல தோளிலே சுமந்து கொண்டு வந்தார். உங்களை பராமரித்து போஷித்து காப்பாற்றி எல்லா சத்துருடைய கைகளிலிருந்தும் உங்களை பாதுகாத்தவர் இவர்தான். அந்த நல்ல பிதா, நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கிற பிதா, நமக்கென்று தன்னுடைய சொந்த மகனையும் நமக்காக சிலுவையிலே மறிக்க ஒப்பு கொடுத்த அந்த பிதா அவர்தான் நம்முடைய தேவன். அவங்களுடைய அப்பாவா இருக்கிறார். உங்கள் காரியங்களை பார்த்துக்கொள்வார், உங்களுக்கு உதவி செய்வார், வேண்டியவைகளை செய்வார், உங்கள் ஜெபத்தை கேட்பார். கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டறிவீர்கள். ஆம், நல்ல தகப்பன் உங்களுக்காக எதையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார். அவர் சொல்லுகிறார், யோவான் 20:17 சொல்லுகிறார், நீ என் சகோதரரிடத்திலே போய். அவர் நம்மை எப்படி அழைக்கிறாராம்? சகோதரர், நம்மை சகோதரர் என்று சொல்லி அழைக்கிறார். அவளை கூட பிறந்தவர்களைப் போல அவர் நம்மை எண்ணுகிறார். ஒரு மூத்த சகோதரனாக அவர் நமக்கு இருக்கிறார். நம்ம ஒரு தம்பியைப் போல, ஒரு தங்கையைப் போல என்ன செய்கிறாராம்? அவர் நமக்கு இருக்கிறாராம். அந்த சகோதரத்துவம் எப்படிப்பட்டது? நீதிமொழிகளிலே 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின்பு விதமாய் சொல்கிறது, இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். இடுக்கண், ஒரு கஷ்ட காலம், ஒரு பிரச்சனை காலத்தில் உதவி செய்வதற்காகவே. ஆம், ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னா, உன் கஷ்ட காலத்தில், உன் பிரச்சனை காலத்தில் உதவி செய்கிறதுக்காக நான் இருக்கிறேன்ப்பா. அதனால தான் நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், நீ என் சகோதரன்னு சொல்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன்ப்பா, நீ கவலைப்படாதப்பா, உன் பிரச்சனை மாறும்ப்பா, உன் வியாதி மாறும்ப்பா, உன்னுடைய சூழ்நிலை மாறும்ப்பா, உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் இருக்கிறேன், உன்னை தொட்டு உன்னை குணமாக்குவேன், உன்னை தொட்டு உன்னை சுகமாக்குவேன், உன்னை தொட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகிறார்.
ஆம், இடுக்கணில் உதவவே அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 15 பின்பகுதியிலே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? நான் உங்களை சிநேகிதரே என்கிறேன். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். என்ன சொல்றாரா? என்ன சொல்றாரு? உன்னை நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான்ப்பா. நீ எனக்கு யார் தெரியுமா? எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு உயிருக்குயிரான நண்பர் நீர் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆம், இயேசு உங்களை மிகவும் சிநேகிக்கிறார். இயேசு உங்களை அதிகமாய் சிநேகிக்கிறார். லூக்கா 12:4 அவர் சொல்லும்போது, என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். யோவான் 15:13 சொல்லியிருக்கிறது, ஒருவன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அதிகமான அன்பிலும் அந்த அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆம், இயேசு உங்கள் மேல் வைத்திருக்கிற சிநேகம், அன்பு எப்படிப்பட்டது? உங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அன்பு, எதையும் செய்யக்கூடிய அன்பு. உங்களுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்தவர் உங்களுக்காக மற்றவைகளை தராதிருப்பது எப்படி? உங்கள் அவிதமான நினைக்க உயிரிலும் மேலாக, உயிரிலும் மேலாக இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆம், அவிதமாய் கர்த்தரை நம்புங்கள், அவிதமாய் கர்த்தரை நம்புங்கள். அப்படி சிநேகத்தை, அன்பை நம்புங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இயேசுவை, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆத்தும மணாளனாக 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று சொல்கிறார். ஆம், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மணவாட்டி என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். சபை கிறிஸ்துவின் மணவாட்டி. கிறிஸ்து மணவள், ஆத்தும மணவாளனாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் எப்படியெல்லாம் நம்மிடத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி சொன்னால், சபையை போஷித்து காப்பாற்றுகிறவராயிருக்கிறார், அன்பு கூறுகிறவராயிருக்கிறார், போஷித்து காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. ஆம், அவர் நமக்காக காத்திருக்கிறார். அவர் கற்புள்ள கன்னிகையாக நம்மை நியமித்து, அவர் ஒரு நாள் அவரோடு நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கத்தக்கதாக இந்த உலகத்திலே நம்மை இன்னும் அவருக்கென்று பரிசுத்தமாய் நம்ம சுத்திகரித்து கொண்டு, அவர் வருகையின் நாளிலே அவருடைய மணவாட்டியாக நாம் அவருடைய சமூகத்திலே காணப்படும்படியாக நம்மை அதற்கென்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், தேவன் உங்களுக்கு யார்? தேவன் நமக்கு யார்? அவர் யார் என்று சொன்னார்? தகப்பன், சகோதரன், சிநேகிதர், ஆத்தும மணாளன். இந்த உறவுகளின் அடிப்படையில் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார். ஆம், இப்படிப்பட்டதான அந்த தேவனை, இப்படிப்பட்டதான நிலைகளை அவரை அறியும் போது உங்கள் கலக்கம் நீங்கும். ஆம், அவரை அப்படியே விசுவாசிங்க. யோவான் 14:1 அவர் சொல்கிறாரே, ஹல்லேலூயா, என்னை விசுவாசிங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. ஆம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்போம். ஆம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது, நம்மேல் வைத்திருக்கிற கரிசனை பெரியது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். விரைந்து வந்து பாதுகாப்பார், கூட இருப்பார், உதவி செய்வார்.
தப்புவிப்பார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது. ஏசாயா 61:3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவளுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் விடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய போகிறாராம்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய தேவன் தரப்போகிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பயப்படாதிருங்க, கலங்காதிருங்கள். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் உண்டாகும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை உண்டாகும். ஆம், கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சாம்பலை போல காணப்படுகிறீர்களா? சிங்காரத்தை தேவன் தருவார். துயரத்தோடு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆனந்த தைலத்தினால் நிரப்புவார். ஒடுங்கி போன ஆவி இருக்கிறதா? உங்கள் வீட்டிலே, குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே துதியின் உடையை ஆண்டவர் தந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை ஆண்டவர் தரப்போகிறார். இறுதியாக அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆம், கர்த்தர் அவருடைய நாமத்திற்கு மகிமைக்கு என்று நாட்டின, அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல அழைக்கப்படுவீர்கள். ஆம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சகோதரியே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சகோதரரே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்பா, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் சொல்லத்தக்கதாக தேவன் இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தேவன் இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆம், கலக்கத்தை தூக்கி எறியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கலக்கம் இல்லை. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் விடை. கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்முடைய உயர்ந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னீர். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னீர். ஆம் ஆண்டவரே, அநேக காரியங்களினாலே, கண்கள் காண்கிறதுனாலே, காதுகள் கேட்பதினாலே, ஆண்டவரே பலவிதமான உணர்வுகளினாலே இந்த நாட்களில் ராஜா உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றும்படி தேவன் கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ நல்ல தகப்பன், நல்ல சகோதரன், நல்ல சிநேகிதர், நல்ல ஆத்ம மணாளன். நீர் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க ஆண்டவர் கூட இருந்து நடத்த நீ உண்மையுள்ளவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கலக்கங்களையும் எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கணும், தேவ வல்லமை இறங்கணும், தேவ வல்லமை இறங்கணும், தேவ அபிஷேகம் இறங்கணும், தேவ அபிஷேகம் இறங்கணும். வியாதி மாறணும். அந்த வீட்டிலே ஆட்கொண்டிருக்கிற எல்லா வியாதிகளும், எல்லா வியாதியின் கிருமிகள் அழிந்து போகணும். சத்துருடைய கிரியைகள் அழிந்து போகணும். எல்லா பயங்கள் மாறி போகணும். எல்லா கண்ணீர்கள் மாறி போகணும். எல்லா வேதனைகள் மாறி போகணும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஆனந்த தைலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியின் ஆடை, துதியின் ஆடை. ஹல்லேலூயா. சிங்காரம், ஆனந்த தைலம். ஆமென். துதி, 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 துதி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வரட்டும், 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 வரட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கென்று நாட்டப்பட்ட மகிமையின் விருட்சங்கள் என்று சொல்லி இவர்கள் அழைக்கப்படுவார்களே, விதமாகவே இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. நீ செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.